இன்னைக்கு நம்ம பிரணவ எக்ஸ்பீரியன்ஸ் நிகழ்ச்சியில திரு செங்கோட்டையன் அவங்க அதிமுக விலகுவாரா இல்ல தாவேக்கா இல்ல திமுக போய் இணைவாங்களா, அரசியல் விமர்சகர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல எல்லாம் போறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திரு செங்கோட்டையன் அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1984 எம்ஜிஆர் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா 12 இளைஞர்களை அமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதிமுகல. அந்த லிஸ்ட்ல பேர்ல இருந்தவங்கள முதல்ல பேர் இருந்தவரோட பேரு செங்கோட்டையன், அவங்களோட பேரும் முதல்ல இருந்தது. 1984 எம்ஜிஆர் அமைச்சரவையில அமைச்சராகணும்னு பார்த்த பேரு. ஆனா 1990 அமைச்சர் ஆகிறாரு. அப்போ வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் ஆகிறாரு. அப்பயா போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்திருக்காரு. இபிஎஸ் அவங்கள அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தவர் செங்கோட்டையன் அவங்க. அந்த காலத்திலேயே சென்னையோட முன்னாள் மேயரா இருந்த சையதுரைசாமி வந்து ஆர்டிகல் எழுதுறாங்க, தினமலர் ஆர்டிகல் எழுதுறாங்க. அதுல போட்டோ இருக்கு. நான் முடிஞ்சா நான் அதை எடிட்டிங் பண்றப்ப முடிஞ்சா நான் அதை போடுறேன் பாருங்க. அதுவும் இல்லாம முன்னாள் முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா அவங்களுக்கு சையதுரைசாமி அவங்க அப்படின்ற இந்த ஏன்னா 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வருது, 6 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டு வராங்களே, ஒரு எம்எல்ஏவா இருந்தா ஒரு 60,000 ஓட்டு வித்தியாசம் தான் இருக்கும். ஜெயகோ வந்து இவங்கள்ட்ட ஒரு இம்மிடியட் ஒரு பிரச்சனையா இருக்கிறா, 5 லட்சம் ஓட்டு ஜெயிச்ச முடியாது அப்படின்னு சொல்லி மேயர்லாம் சொல்றாங்க அப்படின்னு. சையதுரைசாமி அவங்க 5 லட்சம் ஓட்டு ஜெயிச்சதுல மேயர் எலெக்ஷன்லயே வந்து ஒரு ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க திருமதி ஜெயலலிதா அவங்க வந்து. அதே மாதிரிதான் திரு செங்கோட்டையன் அவங்களும் சையதுரைசாமி இந்த போடுற அதிமுக இருந்தவங்களாம். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அமைச்சர் பதவி கொடுத்துட மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். ஆனா ஏதாவது எலெக்ஷன் வருதுன்னா கூடுப்பா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க திரு செங்கோட்டையன் அவங்கள. ஏன்னா கல அரசியல ஃபுல்லா தெரிஞ்சவங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னா இபிஎஸ் அவங்களாம் ஒரு லைம் லைட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அதிமுக ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாங்க. ஏன்னா இப்ப இபிஎஸ் அவங்க ஏன் வந்து எல்லா இடத்துலயும் போய் ஒட்ட முடியல, இபிஎஸ் அவங்களோட ஏன் வந்து எல்லா அமைச்சர்களும் வந்து ஜெயலலிதா அவங்க கண்ட்ரோல் பண்ண மாதிரியும் திரு எம்ஜிஆர் அவங்க கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்த முடியலன்னா, ஏன்னா இப்போ இருக்கிற இந்த அமைச்சர்களை பெரும் உயர்ந்த மட்ட குழுல இருக்கவங்க எல்லாருமே ஒரு 2ஆம் கட்டத்துல இருந்தாங்க. இபிஎஸ் அவங்களாம் வந்து இவங்க 2ஆவது கட்டத்துல இருக்க வந்து 3வது 4வது கட்டத்துல இருந்தாரு, தலைவரா இருந்தாரு இபிஎஸ் அவங்க, ஒரு அமைச்சரா இருந்திருக்காரு. அதனால இப்படி ஒருத்தங்க டக்குன்னு மேல வரும் வந்து அது அரசியல் ரீதியா பார்க்க வந்து கொஞ்சம் ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப எப்படி உதயநிதி அவங்கள ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, அவங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு தெரியும் இவர் தான் அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஆரம்பத்துல இருந்தே ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருக்காரு. அது இல்லாம கல அரசியலை தெரிஞ்சவர், கிட்டத்தட்ட 7 முறை கோபிச்செட்டிப்பாளையத்துல எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு. இவ்வளவு கல அரசியல் தெரிஞ்சவர் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 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 பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒரு குமுறல் போயிட்டு இருக்கு அவங்க ஆதரவாளர் மத்தியில. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்ச் 9 இந்த வருஷம் 2025 மார்ச் 9 அந்தியூர் அப்படின்ற ஒரு இடத்துல இபிஎஸ் அவங்களுக்கு பாராட்டு விழா நடக்குது. பாராட்டு விழா நடக்கிறப்ப அங்க வந்து இபிஎஸ் அவங்களோட போட்டோ இருக்கு. ஆனா அம்மா அவங்களோட போட்டோவும் எம்ஜிஆர் அவங்களோட போட்டோவும் அதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உண்டான நிகழ்ச்சிகள்லாம் வந்து சட்டசபை கூட்டம் நடந்துட்டு இருக்க கூட வந்து இபிஎஸ் அவங்க செங்கோட்டையன் அவங்களாம் வந்து பாத்துக்கிறதே தவிர்த்து இருந்தாங்க அப்படின்ற விஷயம்லாம் கேள்விப்பட்டோம். அது இல்லாம கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் வந்து தனியா சந்திச்சு பேசினாங்க அப்படின்ற விஷயத்தாலே கேள்விப்பட்டோம். ஸோ இந்த மார்ச் 9 இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. ஆனா மார்ச்லயே பாத்தீங்கன்னா டெல்லியில அமித்ஷா அவங்க போய் சந்திச்சு வந்தாங்க இபிஎஸ் அவங்க. அதை சந்திச்சுட்டு வந்து 2-3 நாளே போயிட்டு திருப்பி செங்கோட்டையன் அவங்க சந்திச்சுட்டு வந்தாங்க. அதுக்கு இல்லாம நிர்மலா சீதாராமன்லாம் சந்திச்சுவாங்க, எல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 11 பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஆனா இந்த ஜூனியர் விக்னர் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து இந்த பிரச்சனை ஏதோ பின்னாடி உள்ளுக்குள்ள போயிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ எழுதிட்டே இருப்பாங்க. என்ன பிரச்சனை அப்படி ஃபீல் பண்றாரு அப்படின்னு இன்ன வரைக்குமே அது தெரியல. அதுதான் மனம் விட்டு பேச போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. செப்டம்பர் 5ஆம் தேதி இன்னும் 2 நாள் இருக்கு. ஆனா இதெல்லாம் அரசியல் விமர்சகர்லாம் வந்து அவர் திமுக தான் போய் சேர போறாரு, தாவேகால போய் சேர போறாரு அப்படின்னு சொல்ற அரசியல் விமர்சகர்லாம் ஒரு முழு சோத்துல பூசணிக்காவை மறைச்சிட்டான் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கும். அதே மாதிரி இவர் போய் செப்டம்பர் 5ஆம் தேதி அதிமுக அலுவலகத்துல கோபிச்செட்டிப்பாளையத்துல உள்ள அதிமுக அலுவலகத்தெல்லாம் போயிட்டு சந்திப்பு வைக்க போறாரு, மனம் திறந்து பேச போறாரு. மனம் திறந்து பேசுறதுக்கு தேதி வேணுமாப்பா, இருக்குப்பா தேதிலாம், அப்படியே வந்து பேசிட்டு போக வேண்டியதுலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா இருந்தாலும் சொன்ன அவரு முக்கியமான ஆளு. அதனால செப்டம்பர் 5ஆம் தேதி அதிமுக அலுவலகத்துலதான் போயிட்டு அந்த மீட்டிங் வைக்க போறாரு, மனம் திறந்து பேச போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதனால என்ன அங்க இருந்து திமுக போய் சேருவோன்னு சொல்ல போறாரா? அந்த மீட்டிங்ல சொல்ல முடியாது. தாவேக்கள போய் சேர போறாரா? அந்த மீட்டிங்ல கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. என்ன அதிமுக என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலக குரலை கிளப்பலாம். இல்லையா அதிமுக இருந்து விலகிறேன், இந்த 2 விஷயத்தை தான் செங்கோட்டையன் அவங்க செப்டம்பர் 5ஆம் தேதியே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவர் மீட்டிங் நடத்த போறாரு அதிமுக அலுவலகத்தை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை தவிர வேற எதுவும் நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கணும், உங்க குழப்பத்தை தீர்த்திருப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.